வாக்குத்தத்தம் உன்னுடையது. சூழ்நிலைகளைக் கண்டு பயப்படுகிறவர்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். தங்களை விட மேலே உள்ள அதிகாரிகளுக்கு, ஆசிரியர்களுக்கு, தலைவர்களுக்கு பயப்படுகிறார்கள். இப்படி பயம் நம்முடைய வாழ்வோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்கிற இந்த போராட்டத்திலே எல்லா சூழ்நிலைகளையும் நீ மேற்கொள்ள வேண்டுமானால் பயம் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் வாழ முடியுமா? வேதம் சொல்லுகிற தீர்வு என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்போது எந்த சூழ்நிலைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தரும் ஆலோசனையானது, நீ யுத்தத்திற்கு போகும்போது உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படாதே. உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் எகிப்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உன்னை விடுவித்து கொண்டு வந்தார் என்பதை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நீயும் கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்த்து, இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் என்றும், இன்றைக்கு எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்வார் என்றும் நம்பினால் பயம் உன்னை விட்டு போய்விடும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை நம்பு. நீங்கள் அமைதியாக இருந்து நானே சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அதை செய்வோமா? ஆதார வசனம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். உபாகமம் 20:1.